பிள்ளை பாசம் கொடுப்பாங்க. ஆமா, அது கொடுக்க மாட்டான். மூன்றாவது முறையாக சாச்சாரி ஆண்டவர் நான் சென்றவர்கள் நாடு கட்டுவார்கள். அதை சொன்னவரே சூதரால் தோத்த நாட்டை மாதிரி சொல்லக்கூடிய சண்டை வேண்டும். 19 நாள் திருவாரூர் கைத்தாவரம் கொடுத்தான். அது ஆண்டவர் சொன்னவனே தந்தையார் அத்திரக்கம் நாட்களுக்கு வந்த நல்லவனே அம்மாவாசை வீரவாணி பலி கொடுத்து ஆறு எடுத்தார். முதல் நாளை வெற்றி கிடைத்தது. தெரியாமல் அப்படி விடுந்தால் 10 சண்டை துவக்கம். யார் சென்று யாருக்கு சரணப்பட்டோம், யார் சென்று யாருக்கு சொன்னது ஒன்று தெரியவில்லை. அதனால சாட்சாத் ஆண்டவராகி எம்பெருமான் தெரிவித்தால் அவர் வந்தால் யாரு செல்வது என்று வழி சொல்வார். பாரத நாடு, அதாவது எல்லையிலே பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் இருந்து இந்த விழாவில கலந்து கொண்டிருக்கக்கூடிய அங்கே பணிபுரிந்தாலும் அவர் சொந்த ஊராக விளையக்கூடிய பாரூர் அரசம்பட்டியை சேர்ந்த புங்கம்பட்டியில் இருந்து இங்க வந்திருக்கக்கூடிய ராணுவ வீரர் ஐயா அவர்கள், அதாவது நம்மளுடைய நாடகத்தை ஒவ்வொரு நாளும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற போது லைவ்ல பார்க்கக்கூடிய அருமை உயிர் நண்பராக விளையக்கூடிய விஜயகுமார் ஐயா அவர்களும், சராஜ்குமார் அவர்களும், குமார் அவர்கள், விஜயகுமார் அவர்கள் எல்லாம் 3 பேர்களும் மும்மூர்த்தி போல இங்க விழாவில கலந்து எல்லையிலே பாதுகாப்பாக இருந்து இன்று விடுமுறையில் வீட்டுக்கு வந்திருந்தாலும் இன்றோடு 2வது நாளாக 3 நாளாக வந்துவிட்டார். நம்முடைய நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று லீவிலே வந்திருந்து இப்போது இங்க வந்திருக்கிறார். அதாவது அங்க இருந்தாலும் தினந்தோறும் பணத்தை லைவ் மூலமாக பார்த்து கொண்டாலும் பணம் கொடுக்கக்கூடியவர்கள் அருமை அண்ணா ராணுவ வீரர் விஜயகுமார் ஐயா அவர்கள். அவர்களை தியாகி சுப்பிரமணிய சிவா நாடக கலைக்குழு சார்பாக வருக வருக என்று வரவேற்று இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பாஞ்சல்மன் அல்பெற்று எந்த ஒரு குறி இல்லாமல் பணியில இருக்கிற போது அம்மன் துணியாக இருந்து இன்னும் பல்லாண்டுக்களை வாழ வேண்டும் என்று ஆண்டு அமர்ந்திருக்கிறோம். அவரால் கொடுக்கும் மனமானது நடவடிக்கையாக தட்டுகளை சேர்ந்த அருமை ஒரு நண்பராக விளங்கக்கூடிய அருமை அண்ணா விளங்கக்கூடிய ஆனந்த் குமார் ஐயா அவர்களும், அவிலாஷ் குமார் மகனாக விளையக்கூடிய அவிலாஷ் குமார் ஐயா அவர்களும் நம்முடைய நாடகத்தை தினந்தோறும் பார்ப்பது மட்டுமல்லாமல் யூடியூப் மூலமாக லைவ்ல பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்து கொடுத்த அருமை உயிர் நண்பராக விளையக்கூடிய அருமை அண்ணா அவர்களுக்கு எந்த ஒரு பிரி இல்லாமல் அம்மன் அல்பெற்று பல்லாண்டுக்களை வாழ வேண்டும் என்று ஆண்டு அமர்ந்திருக்கிறோம். அவர்களால் கூட நாடகத்தை சேர்ந்த அருமை அண்ணா விளையக்கூடிய செல்வம் ஐயா அவர்கள், அதாவது கிருஷ்ணகிரியில் இருந்து நாடகத்துக்கு வருகிற போதெல்லாம் நாடக பிள்ளைகளுக்கு அங்கிருந்து சும்மா வருவது ஏதாவது ஒன்று வாங்கி வந்து தர வேண்டும், நம்ம பங்கு இருக்க வேண்டும் என்று அருமை அண்ணா செல்வம் ஐயா அவர்கள் இன்று இங்க விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ணகிரியில் இருந்து இங்கு வருகிறார்கள். அனைத்து நல்ல வளங்களையும் இங்க பாஞ்சல்மன் அல்பெற்று எந்த ஒரு குறி இல்லாமல் பல்லாண்டுக்கால வாழ வேண்டும் என்று ஆண்டு அமர்ந்திருக்கிறோம். அவர்களால் கொடுக்கும் பணமானது ஆளவடிக்கிறார்.